தைமாம சீர் சுமந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு வாராண்டி அப்படிங்கிற மாதிரி இப்போதாங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவருடைய வீட்டுக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் எடுத்து போயிருக்காரு. ஸோ இந்த காட்சியை பார்த்த உடனே தான் நம்மளுக்கு அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதாவது சீமானவர்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையை பிறந்திருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் விமர்சிக்கிறாங்க, அப்படிலாம் விமர்சிக்கக்கூடாது. அது அவங்களுடைய அந்த உரிமை எங்கே, அதாவது யார் யாருக்கு தெம்பு திராணி இருக்கோ அவங்க எப்போ வேணால், அதாவது அந்த குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வைக்க முடியும் அப்படின்னா எப்போ வேணால் எந்த வயசில் வேணால் பெற்றுக்கலாம், ஓகேவா? அதெல்லாம் நம்ம விமர்சிக்க போகிறதில்ல. இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்மாமன் சீர் எடுத்து போனது தான் இப்போ. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ டிஎம்கே ஆட்சியிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக பயங்கரமாக அநாகரிகமாக ஒரு குரல் கொடுத்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறைமுகமாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு நக்கலாக ஒரு குத்துறதுக்காக தான் இப்போ இந்த தாய்மாமன் சீர் எடுத்து வந்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்ல, நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு தங்கைகளுக்கும் தாய்மாமன் சீராக நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக மறைமுகமாக அவர் நினச்சிக்கிட்டு ஒரு இதை வந்து கொஞ்சம் வைரலாக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக சீமானவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்த உடனே இங்கேருந்து திமுக வந்து அவர் எடுத்து வந்திருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் சீமானையும் நம்ம சேர்ந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் பார்த்தது கிடையாது. அதாவது ஒரே ஒரு 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஜாதி சம்பந்தம், அந்த பாசம் தான். அதாவது சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா நாடா சமுதாயம், அனிதா ராதாகிருஷ்ணன் நாடா சமுதாயம். அந்த ஒற்றுமை தான் 2 பேருக்கு இருக்கே தவிர வேற மற்றபடி அங்கே எதுவுமே கிடையாது. தாய்மாமன் சீர் எடுத்து வரணும்னா அவங்களுடைய மனைவிக்கு அவர் வந்து அண்ணன் முறையாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி கைவழி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாடா சமூகம் கிடையாது, சரியா? அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சரி அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி பார்த்தாயா அவனுக்கு வந்து அண்ணன் தம்பிச்சு பாசம் வரணும், அப்படிலாம் வர தேவையில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதனால் அதை எடுத்து வரப்போதில்ல. என்ன கேட்டிங்கன்னா, இல்லை முழுக்க திமுகவை எதிர்த்து விமர்சனம். அதாவது முன்னாடி காலத்தில், இப்போ கிடையாது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு திமுக எதுக்குள்ள விஜய் தான் எடுத்துட்டு இருக்காரு. இல்லை ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஈழத்தை தமிழர் கொல்லப்படும் போது இங்கே ஆட்சியில் இருந்தது திமுக, மேலே இருந்தது காங்கிரஸ். அவங்க 2 பேர் தான் முழு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குரல் கொடுத்துட்டு இருந்தவர். இப்போ வந்து அதாவது திமுக யாரையெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண வராங்களோ அப்போல்லாம் திமுகவுக்காக அப்படி முதல் முட்டு கொடுத்து பயங்கரமாக ஒரு திமுகவை அவங்க அடிக்க விடாமல் இவர் முன்னாடி வந்துடுவார். இங்கே திமுக ஆட்சி ஆட்டாலும் பரவாயில்ல, ஆனால் புதுசாக வரவங்க யாருமே பெருசாக வளர்ந்துடக்கூடாது, இவங்க மட்டும் தான் இருக்கணும், புதுசாக யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும். அதாவது ரஜினிகாந்த் ஒவ்வொருத்தர் வரும்போது இவர் தான் பண்ணார். கடைசியில் அதே வித்தியை தான் விஜய் அவர்கிட்ட காமிச்சார். ஆனால் அது விஜய் அவர்கிட்ட மட்டும் அது வந்து இவருடைய இது பலிக்கலை. விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அரசியல்வாதியுடைய முகத்திலையும் கிளி தொங்க விடுறாரு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லார் முகத்திலையும் கிளி தொங்க விட்டார். அதில் பயங்கரமாக ஒருத்தருடைய முகத்திலையும் கிழிச்சிருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி சீமானுடைய முகத்திலையும். இப்போ அது வெளிச்சமாயிட்டு இல்லை. டிஎம்கேல இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் இதுக்கு இப்போ வந்து இங்கே வந்து தாய்மாமன் சீர் எடுத்து வர்றாரு அப்படி என்ன உங்களுக்குள்ள லிங்க்கு? நாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு பி டீமாக தான் செயல்படுது நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கல. இப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, எப்பா இதெல்லாம் என்னப்பா இதை கட்சி மீறிய ஒரு மாண்பு. அதாவது இப்போ வந்து விஜய் அவர் கூட முதலமைச்சராக பதவி வச்சதுக்கப்புறம் அண்ணன் தம்பி பாசத்தில் வந்து பார்க்க வரலையா, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. யோ அது வேற இது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்க செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெர்சனல், சீமானவருடைய பெர்சனலாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு தாய்மாமன் சேர்த்துட்டு அனிதராதை சேர்த்து வர்றது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரசியல் கூட நம்ம சேர்க்கவே முடியாது. ஸோ அப்போ அரசியல் கடந்து இவ்வளோக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னா இதே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கலாம். அதாவது இவங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் யாரை விமர்சிக்கணுமோ அப்படி பயங்கரம் விமர்சிக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸாக அங்காளி பங்காளியாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னது சாட்டையும் அவங்களுடைய அண்ணன் சீமானு தான். அதாவது நம்ம வந்து திமுக நம்மளாம் அங்காளி பங்காளி, நம்ம எப்போ வேணால் அடிச்சுக்கலாம். ஆனால் விஜயை மட்டும் எக்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வளர்ந்துடக்கூடாது, முதலமைச்சர் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற உறுதியோடு இருந்து, அதாவது திமுக திரும்ப ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாலும் பிரச்சனை கிடையாது, வரட்டும். ஆனால் யாரும் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க, இப்படி பேசினாலும் சாட்டை அவங்க அண்ணன் சீமா. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவ்வளோக்குள்ளே அடியை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து ஊருக்கே அவங்க வந்து வெளிச்சம் போட்டு கட்டுறாங்க. ஸோ இதில் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வீட்டுக்கு தாய்மாமன் சீர் எடுத்து வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேற மாதிரி இன்னொரு கணக்கை போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ திமுக பயங்கரமாக ஒரு அடியை வாங்கி உட்காந்துருக்கு, ஒரு அனாதையாகவே ஆயிட்டு. ஏன்னா காங்கிரஸும் போயிட்டு, விடுதலை சிறுத்தை கட்சியும் போயிட்டு, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் எல்லாமே இவங்களை விட்டு போயிட்டாங்க.
சொல்லப்போனால் ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. ஆனால் அவங்க விட்டுட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கணும்னா அதிகாரத்தில் இருக்கிற தமிழை வச்சுக்கிறதுக்கு போயிட்ட உடனே இங்கே சரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாதை ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டு இனிமேல் எப்படி எதிர்கொள்கிறது. ஏடிஎம்கே நிலைமை அதே தான், டிஎம்கே நிலைமை அதை 2 பேரையும் ஓட விட்டார் மனுஷன். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவரை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷம் பண்ணியிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவும் விசியும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டா தான் கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியும்னு நினச்ச விஷயம். ஆனால் இதுக்காகவே தனியாக நம்ம முதலமைச்சர் விஜயவில் பாராட்டணும், இந்த விஷயத்தை அவர் பண்ணதுக்காகவே. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அனாதையாக ஃபீல் ஆனவுடனே இப்போ இவங்களுக்கு ஒரு பலம் தேவையில்ல, இவங்களுக்கு ஒரு இளைஞர் பட தேவை. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே இளைஞர் கூட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சீமானுக்கும் கொஞ்சம் இளைஞர் படம் இருந்துச்சுல்ல. ஸோ அதனால் இப்போ எப்படியாவது ஜாயிண்ட் அடிக்கணுமே, ஒரு அச்சாரத்தை போட்டு வைப்போம். நம்ம அடுத்தப்பல ஒரு 2033 தேர்தலையாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் இதுக்கப்புறம் தனியாக நிற்க மாட்டா தான் தோணுது. ஸோ யாருக்கிட்டே ஒருத்தர் கூட்ட வைக்கலாம், அதுக்கு நம்ம இப்போவே சீமான் நம்ம பக்கம் எடுக்கலாமா அப்படிங்கிறதுல. ஏன்னா யாருக்குமே சீமான் அவர் தான் திமுக பிடிஎம் தான் செயல்படுறாரு. முழுக்க விஜய் தானே அடிச்சிட்டு இருந்தார் இந்த தேர்தலில், எங்கே திமுக அடிச்சார். ஸோ அங்களி பங்களியெல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய அச்சாரமாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிதாராசன் வீடு தேடி போயிருக்காரு. சீமான் கூட அந்த நட்புறவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது தாய்மா மாமா மச்சம் வரவை. ஸோ இதில் நான் என்ன கேட்குறேன்னா, சீமான் அவள்கிட்ட சரி அவர் தான் கொண்டு வராரு அப்படின்னா இதை நீங்கள் ஏற்றுக்கலாமா? ஏன்னா நீங்கள் தான் ரோசாக்காராரு, எவ்வளோக்குள்ள பற்றி நேர்மையாக ஆட்சி நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஊழல் இல்லாத ஒரு இதாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. முழுக்க அவரே வந்து எப்படி சம்பாதிச்சாரு இந்த பணத்தெல்லாம் அப்படிங்கிறது தெரியும். அவர் மேலே எப்போதும் ஊழல் கேஸே இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் கொண்டு வந்து பண்ணுறதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தான் முழுக்க உங்கள் கட்சியில் தான் கனிம வள கொள்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடினீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்ன பயிர் கொடுக்க போகிறார், அவங்க கட்சியில் உள்ள தம்பிமார்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எப்படியே இதுக்கெல்லாம் முட்டு கொடுப்பீங்க? சரி, நீங்கள் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணியிருப்பீங்க, முட்டு கொடுங்க, அதை பார்க்குறது தான் ஆவலாக இருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது நம்முடைய தோழர்களுக்கு உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தல்ல அனிதாராதர்ஷன் பயங்கர நக்கல் பிடிச்சாலியா விஜய்க்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சொன்னதை செய்யலை, என்ன செஞ்சுட்டார்ல இவர் அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் சொன்ன திட்டத்தெல்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் அவர் நிறைவேற்றினார். எங்கே அதுலேயுமே பாதி நிறைவேற்றலை. இந்த மனுஷன் அப்படி கிடையாது, வந்து 15 நாள்லேயே நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து சொன்ன மாதிரி வாக்கு நிறைவேற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒரே அது வரைக்கும் கொஞ்சம் மூடிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தாப்புல ஒரு மானங்கிட்ட ஜென்மத்துக்கு இதில் பதிலடி கொடுக்கணும். யாருன்னு கேட்டிங்கன்னா மீசே ராஜேந்திரன் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆசை ராஜேந்திரன். ஏன் அந்த ஆசை ராஜேந்திரன் கேட்டிங்கன்னா இந்த ஆள் நினச்சா அதான் நிறைய பேர் முதலமைச்சர் விஜய் வந்து ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் தலை காட்டாமலே இருந்தாங்க. அதில் இந்த ஆளும் ஒருத்தர். அதாவது கிட்டத்தட்ட இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களே, அதுவும் ஒரு பொது வெளியில் இவ்வளோக்குள்ளே பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி மண்டி போட்டு போகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு நாக்கப்படுறதுமே கேட்கணும்னு தோணும். எனக்கு வந்து பார்க்கும்போதே அவ்வளோக்குள்ளே எரிச்சலாக இருக்கும். அதாவது நம்ம ஒருத்தரை பற்றி ஒரு நார்மலாக விமர்சனம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தரங்கட்ட லெவலில் இந்த மீசே ராஜேந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விமர்சனங்கிறீங்க. டெய்லி ஒரு 4 சேனலில் உட்காந்து பேட்டி கொடுப்பாருங்க. விஜய்க்கு என்ன தெரியும், விஜய்க்கு அது தெரியுமா, விஜய்க்கு எது தெரியுமா, தோற்று போகிறாங்க அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறது, தமிழை வச்சுக்கிறதுல வந்து சேர்ந்துருக்காருங்க நேற்று. சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் தேமுதிகன்னு இருந்தார். தேமுதிகல இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் விட்டு கொடுத்துருக்காரு. அங்கே இவர் வாய்ப்பு கொடுத்தா மட்டும் அதில் கிழிச்சு தள்ளிடுவாரா இருக்கும், ஒன்றும் கொடுக்கல அவங்க. ஓகேவா, உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக போய் சேர்ந்தது. அதிமுக சேர்ந்து 1 மாதம் கூட ஆகலை. இப்போ தோத்த உடனே அப்படியே வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் அப்படியே வந்து தளபதியோட தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதாவது செந்திரபாண்டி கூட இருந்தோம், இப்போ செந்திரபாண்டியோட தம்பி கூட நாங்கள் இருக்கோம். யோ என்னையா நீங்கள் என்ன ஜென்மங்க, அவங்களாம் என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பாருங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் கூட அந்த கூச்ச நாச்செல்லாம் கிடையாதுன்னு இல்லை. நம்ம வந்து ஒருத்தர் வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அவங்க எல்லாம் அந்த பேசின பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ காண்ட் ஆகுது. அதான் நான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டேன், என்னங்க நீங்கள் அவ்வளோக்குள்ளே பேசுனீங்க, இப்போ அது வந்து அப்போங்க அது அவர் அன்டெஸ்டடு, இப்போ டெஸ்டடு. அப்போ ஜெயிக்க முன்னாடி ஒரு பேச்சு பேசுவீங்க, ஜெயிச்சா ஒரு பேச்சு பேசுவீங்க. என்ன அப்புறம் என்ன கருமாந்தத்துக்கு நீங்களாம் வந்து வாய வச்சு, அதாவது எப்பா நம்மளுக்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்றேனே நமக்கு வார்த்தையில் வர மாட்டேங்குது. அவ்வளோக்குள்ள எரிச்சலாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜென்மங்களாம் இருக்காங்களேன்ட்டு. ஒருத்தர் வந்து ஜெயிக்கல அப்படின்னா அவ்வளோக்குள்ளே பேச வேண்டியது. இவர் ஜெயிக்க மாட்டாருன்னா அதே ஜெயிச்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் வந்து மறப்போம் மன்னிப்போம்மா. யார் மறக்கணும் யார் மன்னிக்கணும்? மான்கடத்தனமாக பேசுனது இந்த ஆள் இப்போ அதுவே மறந்து போய் கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாமல் இப்போ அங்கேயே வந்து சேர்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னையா இது 1 மாதத்துக்கு ஒரு கட்சியாயா, கொஞ்சம் கூட எல்லாரும் சொல்லிக்கிறேன் முதலமைச்சர் இந்த ஆளுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பதவி கூட கொடுத்துறாதீங்க உங்கள் கட்சியில்.
இதெல்லாம் அது கூட தகுதி இல்லாத ஆள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த நாள்லேருந்து அவருக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை எதிர்த்து சண்டை போட்டு அப்படிப்பட்ட இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் அவர்கிட்ட கூட அவர் கூட வெளில பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ கூட நம்ம இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வெளியில் இருக்கும். ஆனால் அவரை முழுக்க முழுக்க திட்டி வயிறு வளர்த்தவங்க, அதை வச்சு பொழப்பு நடத்துவங்க எல்லாரும் இப்போ அவர் ஜெயிச்ச உடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி கையை கட்டிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னத்தை சொல்ல அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அதிரடியான அரசியல் களம்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்திக்கிறாரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா இவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம், அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.